ஹாய் குட்டீஸ், ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்புலேருந்து விந்தை மனிதர், காய்கறியால் உருவாக்கப்பட்ட மனிதரை பற்றிய பாடலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். விந்தை மனிதரை பார்க்கலாமா குட்டீஸ்? பாடலாமா? நீங்கள் பாட ரெடியாக இருக்கீங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க குட்டீஸ். பாடுவோம், பாடலாம். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம். பரங்கிக்காய் உடம்பிலே புடலை 2 கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம். பரங்கிக்காய் உடம்பிலே புடலை 2 கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம். காயும் பலமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமாட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். காயும் பலமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமாட போகிறார், நாம் காண்போம் வாருங்கள். சூப்பராக இருக்குல்ல குட்டீஸ்? இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. விந்தை மனிதருடைய பாடல். விந்தை மனிதருடைய இந்த பகுதியில் பொருத்தமான சொல்லை எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் 4 பூ கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இடையில ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லட்டு, மரம், ரோஜா, மலை, மேசை, மிட்டாய், வளையல், முயல், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த முதல் பூவில் நடுவில் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் உயர்ந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கோபுரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உயர்ந்த கோபுரம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உயர்ந்த அதுக்கப்புறம் வர்ற சொல் சரியான சொல்ல கரெக்டாக நம்ம சென்டென்ஸோடு எழுதணும் குட்டீஸ். பார்க்கலாமா? உயர்ந்த என்ன பண்ணலாம்? உயர்ந்த மரம். இந்த எழுதியிருக்காங்களா? இதுதான் உயர்ந்த மரம். அடுத்து உயர்ந்த மலை. உயர்ந்த மலை. இந்த கட்டத்தில் மலைன்னு எழுதிருங்க, இந்த கட்டத்தில் மரம்னு எழுதிருங்க. அடுத்த பூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டம் போட்டிருக்காங்க. வட்டத்தோட என்ன இன்னொரு இதில் என்ன போட்டிருக்காங்க, வட்ட நிலா அப்படின்னு சேர்த்துருக்காங்க. நம்ம என்ன போடலாம், வட்ட மேசை. வட்ட மேசை. அடுத்த இதில் வட்ட வளையல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு இதில் மேசை, வட்ட மேசைன்னு எழுதிருங்க. இன்னொரு இதில் வளையல். வளையல் வட்டமாக தானே இருக்கும், வட்ட வளையல் அந்த மாதிரி எழுதிருங்க. 3வது பூவில் நடுவில் இனிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இனிப்பு மருந்து. இன்னொரு இதில் மருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இனிப்பு மருந்து. நம்ம என்ன பண்ணணும், இனிப்பு லட்டு. லட்டு பார்த்தீங்களா எங்கே இருக்குது, இந்த இருக்குது லட்டு. இனிப்பு லட்டு அப்படின்னு சேர்த்துக்கோங்க. அடுத்து மிட்டாய் இனிப்பாக இருக்கும், இனிப்பு மிட்டாய். ஒரு இதில் மிட்டாய்னு எழுதிருங்க, இன்னொரு இதில் லட்டுன்னு எழுதிருங்க. அடுத்து இன்னொரு பூவில் 4வது பூவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க வட்டத்தில் வெள்ளை, பக்கத்தில் வேட்டி, வெள்ளை வேட்டின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், வெள்ளை ரோஜாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வெள்ளை முயல் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். வெள்ளை ரோஜா,
வெள்ளை முயல். இந்த மாதிரி எழுதிக்கங்க. அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.